எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட் நேற்று பார்த்தோம். இப்போ செகண்ட் பார்க்கலாம். செகண்ட் ஓடைய ஃபஸ்ட்டு லெட்டர் வந்து செகண்ட் ஆல் ஸ்டார்ட் ஆன வேர்ட்ஸை பார்க்கலாம் இன்றைக்கி. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஓகே, இது தான் आया सब्जी वाले आया, फल सब्जी का ठेला लाया, आलू लाया, आम भी लाया, आड़ू सबके मन को बाया. ஓகே, ஸோ அப்படின்னா இன்றைக்கி வந்து வெஜிடபிள் எடுத்துகிட்டு வந்தாங்க. இது வெஜிடபிள் வண்டியில் வருவாங்க இல்லையா, இந்த காய்ங்க விற்றுன்னு வருவாங்க இல்லையா. ஸோ அவருக்கு தான் சப்ஜி வாலான்னு சொல்லுவாங்க. சப்ஜினா வெஜிடபிள்ஸ், காய் ஃப்ரூட்ஸு எல்லாமே இந்த வண்டியில் எடுத்துகிட்டு வரவங்களுக்கு அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இவர் வந்து வெஜிடபிள் மட்டும் கொண்டாடல, அந்த ஃப்ரூட்ஸும் கொண்டு வந்திருக்காரு. எதுனா இந்த பீச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, பீச்சு ஆப்பிள் மாதிரியே இருக்கும். அப்புறம் மாங்காய் அதை எடுத்துகிட்டு வரவங்களுக்கு सब्जी वाला சொல்லுவாங்க. आया सब्जी वाला आया, फल सब्जी का ठेला लाया, வண்டியில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்தது. ஆலு லாயா, ஆம் பி லாயா, பொட்டேட்டோ எடுத்துகிட்டு வந்தார். அப்புறம் மேங்கோ எடுத்துகிட்டு வந்திருக்காரு. ஆடு சப்கே மண்கோ பாயா, அப்படின்னா ஆடுனா இது பீச், இங்கே இருக்குது பாருங்கள் பீச், இந்த ஃப்ரூட் தான். அது வந்து அதை பார்த்துட்டு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு அதை பார்த்து எல்லோரும் மனசும் ஒரு மாதிரி கவர்ந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஓகே, லைக் எவ்ரி ஒன் எல்லாருக்கும் பிடிச்சதுன்னு. இது ஆட்டா, இங்கே பார்த்தீங்களா, ஆட்டா. இது ஆட்டான்னு சொல்லக்கூடாது, ஆட்டான்னு சொல்லணும். ஓகே, ஏன்னா இங்கேயும் மாத்திரம் இருக்குது, இங்கேயும் ஆட்டா. ஆட்டானா மாவு, வீட் ஃப்ளார். இது வந்து ஐனா, ஆடு, பீச். இது ஆகா, இது ஆம், மாங்கா. இது ஆலு. ஸோ நீங்கள் வந்து ஹிந்தி படிக்கும்போதும் ஆகட்டும், எழுதும்போதும் ஆகட்டும், ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் க்ளீனாக அந்த ப்ரொனவுன்சேஷன் வச்சு படிச்சிங்கன்னா, எங்கெல்லாம் இப்போ இந்த லெட்டருக்கு வந்து ஆன்னு சொல்லணும், இந்த லெட்டருக்கு வெறும் சொல்லணும். இப்போ அத்ரக், இது அத்ரக், ஆத்ரக் இல்லை அத்ரக், அந்த மாதிரி. இது ஆம், இது ஆம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ்ட்ரா லைன் வர்றதுனால யூ ஷுட் ஜஸ்ட் ஸ்ட்ரெச் இட். அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி சொல்லணும், ஆம். ஸோ நீங்கள் படிக்கும்போதே எங்கெல்லாம் எந்தெந்த மாத்ராஸ் இருக்கும் அந்தந்த சவுண்ட்ஸ் வச்சு படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் நிறைய பெரிய பெரிய சென்டென்ஸ் படிக்கும்போதும் சரி, வேர்ட்ஸ் படிக்கும்போதும் சரி, உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே, அடுத்த வீடியோ போடுறேன். நீங்கள் இதை டே டு டே நீங்கள் கரெக்டாக இதை கற்றுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் ஹிந்தி கற்றுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவே ஃபீல் ஆகாது. ஏன்னா என் பொண்ணு இந்த மாதிரி படித்ததுனால தான் அவளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது இப்போது, லைக் ஹிந்தி படிக்கிறதுனால. அதனால் ஹிந்தி ஈஸியாக கற்றுக்கிட்டா. ஸோ அதனால் அவளுக்கு ஈஸியாகவும் இருக்குது படிக்கிறதுக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி என் குழந்தைக்கு கற்றுக் கொடுத்துருக்கேன். அதனால் இப்படி என் குழந்தைக்குன்னு இல்லை, ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸுக்குமே சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கும் அந்த பசங்களுக்கும் ஈஸியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி வேறு பசங்க, ஏன்னா இப்போல்லாம் டியூஷன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. ஸோ எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி கற்றுக்குனிங்கன்னா. ஓகே, ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கற்றுக் கொடுங்க உங்கள் குழந்தைங்களுக்கு. இல்லை பசங்களாம் இந்த வீடியோ பார்த்தாலுமே அவங்களுக்கும் புரிஞ்சுக்குவாங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.